தானே வாழ்க்கை அட நமக்குள் இருக்கும் வெட்க புதிரை விளக்கும் விடைதான் நிலையாய் நிலைக்கும் புதிர்தான் கணக்கு தானே வாழ்க்கை அட நமக்குள் இருக்கும் வெட்க புதிரை விளக்கும் விடைதான் நிலையாய் நிலைக்கும் புதிர்தான் எண்ணாய் விண்ணாய் மண்ணாய் பொன்னாய் மனதிலும் பதிந்திடுமே நம் அறிவிலும் வளர்ந்திடுமே கணக்கு தானே வாழ்க்கை அட நமக்குள் இருக்கும் வெட்க ஒன்றாய் இரண்டாய் வென்றாய் நின்றாய் வாழ்வை வளர்த்திடுமே நன்னறத்திலும் சிறந்திடுமே கணக்கு தானே வாழ்க்கை சியாமளவாணி 90.4 வானொலி மூலம் கணிதம் கற்போம். இந்நிகழ்ச்சிக்கு ஊக்கம் மற்றும் ஆதரவு வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பு குழுமம், புதுடெல்லி. வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் இனி நீங்கள் கேட்க இருப்பது நாடக கணிதம். இந்நாடகத்தின் தலைப்பு பாக்கெட் பால் விற்பனையில் கணிதம். இதில் நாகுவாக எலியார்பத்தியை சேர்ந்த தங்கமாரி, இதில் யோகுவாக எலியார்பத்தியை சேர்ந்த விஜயா. நாடக கதை எழுதியவர் எம் வினோத்குமார். நாகு நாகு வா யோகு, என்ன எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன், உன்னைத்தான் பார்க்கவே முடியல. ஆமாம், முன்ன மாதிரி வீட்டு வேலையில மட்டும் கவனிச்சா பரவாயில்ல, இப்போ கைத்தொழிலும் பண்ணுறேன். அதான் வீட்டையும் வியாபாரத்தையும் கவனிக்கவே சரியா இருக்கு. கைத்தொழிலா? சந்தோஷம். ஆமாம், என்ன தொழில் பண்ணுற? பாக்கெட் பால் மொத்தமாக வாங்கி விற்கிறேன். நல்லதுதான். பால் எப்பவுமே தேவைப்படுற பொருள், அதனால் நீ எடுத்திருக்க வியாபாரம் சரிதான். ஆமாம் யோகு, நானும் எங்கள் வீட்டுக்காரரும் சேர்ந்து முடிவெடுத்தோம். ஏன், அவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்க எப்பவும் போல் வேலைக்கு போகிறாரு. காலையில் கொஞ்ச நேரம், சாயந்தரம் கொஞ்ச நேரம் இதை கவனிச்சுக்கிடுவார். ஆமாம், நல்லது. உடம்புல தெம்பு இருக்க வரைக்கும் தானே உழைக்க முடியும். சரிதான். எவ்வளோ நாளாக பண்ணுற? நான் இதை ஒரு 3 மாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி சரி, லாபகரமாக இருக்கா? ஆமாம் யோகு, உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன, பெரிய பாக்கெட்னா 2 ரூபா சேர்த்து வச்சு விற்கிறேன். சின்ன பாக்கெட்னா ஒரு ரூபா கிடைக்கும். ஆமாண்டி, அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு திரிஞ்சு வாங்கி வியாபாரம் பார்க்குறான். இது கூடவா இல்லாமல் விற்க முடியும்? ஆமாம் ஆமாம். ஒரு நாளைக்கு எத்தனை பால் பாக்கெட் எடுக்கிற? பெரிய பாக்கெட்டில் 50, சின்ன பாக்கெட்டில் 100 எடுப்பேன். பெரிய பாக்கெட்னா 1 லிட்ரு, சின்ன பாக்கெட்னா அரை லிட்ரு 200 மில்லி, சரியா? ரொம்ப சரி. அப்போ 50 பெரிய பாக்கெட்டுக்கு 2 ரூபா மேனிக்கு 100 ரூபா, 100 சின்ன பாக்கெட்டுக்கு 1 ரூபா மேனிக்கு 100 ரூபா. ஆக மொத்தம் ஒரு நாளைக்கு 200 ரூபா உனக்கு லாபம் கிடைக்கிது. சரிதான். அதோட இப்போ தயிர் மோரும் சேர்த்து விற்கிறேன். நல்லதா போச்சு. இன்னும் கொஞ்சம் வியாபாரத்தை பெருக்கு. சரியா சொன்ன. சரி சரி, எனக்கு 1 லிட்டர் பால் பாக்கெட்டும் 1 தயிர் பாக்கெட்டும் கொடு. வீட்டில் பால் இல்லை, அதுதான் கையோடு வாங்கிட்டு போகலாம்னு நினச்சேன். சரி, இந்தா. பால் 1 லிட்டரு 42 ரூபா, தயிர் 11 ரூபா, ஆக மொத்தம் 53 ரூபா. இந்தம்மா 53 ரூபாயை பிடிங்க, நான் போயிட்டு வர்றேன். பார்க்கலாம் யோகு. வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் இதுவரை நீங்கள் கேட்டது நாடக கணிதம். இதில் நாகுவாக எலியார்பத்தியை சேர்ந்த தங்கமாரி, இதில் யோகுவாக எலியார்பத்தியை சேர்ந்த விஜயா. வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு தொலைபேசி வழியே கணிதம்
இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு பேசுறதுக்கு யாரெல்லாம் காத்திருக்கிறாங்க, இணைப்பில் இருக்கிறாங்க, என்ன பதில் சொல்ல போறாங்க கேட்கலாம். வணக்கம். வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க? வளையங்குளம் புதுக்கம்மையில இருந்து முருகேஸ்வரி பேசுறேன் சார். கணக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்? பிடிக்கும், கணக்கு பிடிக்கும் சார். எந்த கணக்குகள்லாம் நீங்க ரொம்ப நல்லா போடுவீங்க? பெருக்கல், கூட்டல். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? 8 வரைக்கும் படிச்சிருக்கேன் சார். உங்களுக்கான கேள்வி சொல்றேன், நல்ல கவனமா கேட்டுக்கோங்க. சரிங்க சார். ராமு 15 ரூபாய் நோட்டுல 4 வாங்குறான். 4 நோட்டுக்கு எவ்வளவு ரூபாய்? கணக்கு 60 ரூபாய் சார். 60 அப்படின்னு சொல்றீங்க. நீங்க சொன்ன பதில் சரிதான். இதோட சேர்த்து இதனுடைய தொடர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். அடுத்த கணக்கு. சரிங்க சார். ஏற்கனவே 60 ரூபாய்க்கு நோட்டு வாங்கிட்டான்ல, அது போக 12 ரூபாய் பேனா 2 வாங்குறான். இப்ப மொத்தம் எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லுங்க. நோட்டும் பேனாவும் சேர்த்து மொத்தம் எவ்வளவு? 4 சார். 84. ஆமாங்க சார். சரியான பதில் சொல்லிக்கிறீங்க. கணக்கு எப்படி மனக்கணக்கா போட்டீங்களா இல்ல எப்படி எழுதி பார்த்து பதில் சொன்னீங்களா? இல்லைங்க சார், நான் நோட்ல வச்சு தான் சார் போட்டுக்கிட்டு இருக்கேன். எப்பவுமே நீங்க எழுதி பார்த்து தான் கணக்கு பார்ப்பீங்களா இல்ல மனக்கணக்கு ரொம்ப ஃபாஸ்டா போடுவீங்களா? இல்லைங்க சார், நான் எழுதி பார்த்து தான் போடுவேன். பரவாயில்ல, எழுதி பார்க்கறது மிஸ்டேக் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. அடுத்த கேள்வி உங்களுக்கு கேட்குறேன். ஒரு சின்ன பல்பு 25 ரூபாய் சொல்றாங்க. நீங்க 4 பல்பு வாங்கினா எவ்வளவு ரூபாய் தேவைப்படும்? 100 ரூபாங்க சார். சரி, இப்போ அதோட சேர்த்து 35 ரூபாய் பல்புல 3 வாங்குறீங்க. இப்போ மொத்தம் எவ்வளவு ஆச்சு? 205 ரூபாங்க சார். சரியான பதில் சொல்லியிருக்கிறீங்க. சரி, கடிகாரத்துல உங்களுக்கு என்னென்னலாம் தெரியும்? நொடி, வினாடி. சரி, நொடியும் வினாடியும் ஒன்று, மணி நேரம். ஆமா சார். ரெண்டும் ஒண்ணுதான். நீங்க இன்னொன்னு மறந்துட்டீங்களே, கொஞ்சம் ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. 3ஆவதா ஒண்ணு இருக்கு, மறந்துட்டீங்க. நிமிடம் சார். சரியான பதில் சொல்லியிருக்கிறீங்க. 1 மணி நேரத்திற்கு எத்தனை நிமிஷம்? 60 நிமிஷம் சார். அப்போ 4 மணி நேரத்திற்கு எத்தனை நிமிஷம் ஆகும்? 240 நிமிஷம் சார். 240. பதில் கொண்டு வரதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? கூட்டல். கூட்டல் எப்படி கூட்டினீங்க? 4 தடவை 60 கூட்டுனா 240 வரும்னு நீங்க பதில் கண்டுபிடிச்சிருக்கீங்க. நல்லா பதில் சொன்னீங்கம்மா. ஒன்று என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க முன்னாடி சொன்னீங்க இல்லையா, அந்த 100 205ன்னு பதில் சொன்னீங்க. 10 100 இந்த மாதிரி எண்கள் இருக்குல்ல, இதோட வேற எந்த நம்பரை பெருக்கும் போது ரொம்ப எளிமையான பதில் கிடைக்கும். சீக்கிரம் பதில கண்டுபிடிச்சிடலாம் ஷார்ட்கட் மெத்தட்ல. உதாரணத்துக்கு 10 பெருக்கினா எவ்வளவு? 100. இதை யோசிக்கிற நேரத்துல நம்ம பதில கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, 10ஓட 10 பெருக்க சொன்னேன் சரிங்களா? அந்த எந்த 10ஆல நீங்க பெருக்குறீங்களோ அதுல எத்தனை 0 இருக்கு? 1 தானே இருக்கு. 1 0. ஆமா, அந்த 1 0வை இந்த 10ஓட சேர்த்துட்டீங்கன்னா பதில் வந்துடும். ஆமா சார். இப்போ அது ஈஸியா இருக்கா உங்களுக்கு? இது ஈஸியா இருக்கா? 10ஓட 0 சேர்க்கிறது ஈஸியா இருக்கு சார். இதுதான் ஈஸி. இப்போ இதே சொல்லுங்க, 10ஓட 100 பெருக்கினா எவ்வளவு? 1000 சார். சரி, 10ஓட 1000 பெருக்கினா 10000 சார். சரியான பதில் சொன்னீங்க முருகேஸ்வரி. கணக்குகள்லாம் உங்களுக்கு புரியுதா? புரியுது சார். கணக்கு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு பயனா இருக்கு சார் கணக்கு. சரி, அதாவது கணக்கு வாழ்க்கைக்கு அவசியம் தானா, நீங்க எந்த மாதிரி புரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்குறேன். பதில் எல்லாம் நல்லா சொன்னீங்க. சரி சார். கேட்கறதுக்கு எல்லா கேள்விகளுக்குமே தப்பு இல்லாம சரியான பதில் சொன்னீங்க. ஒரு சின்ன ஒரு மெத்தடையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஷியாமளவாணி 90.4 சமுதாய வானொலியில் கணித வினாடி வினா, நாடக கணிதம், கணித கலந்துரையாடல், கற்றலும் கற்பித்தலும், களப்பணியில் கணிதம், தொலைபேசி வழி நேரடி கணித கலந்துரையாடல், இது போன்ற பல பகுதிகள் வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறலாம். நிகழ்ச்சியை நன்றாக கேளுங்கள். ஒளிபரப்பான நிகழ்ச்சிகள் குறித்து மாதந்தோறும் கேள்விகள் கேட்கப்பட்டு சரியான பதில் கூறுபவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியின் பதிவிற்காக எங்களின் வானொலி நிலையத்திற்கு நீங்கள் வந்திருந்த போதும், நாங்கள் உங்களை தேடி வந்து உங்களிடத்தில் ஒளிப்பதிவினை செய்த போதும் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும், இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பகுதிகள் குறித்தும், நீங்கள் எதிர்பார்க்கும் மாற்றம் குறித்தும், நிகழ்ச்சியினை கேட்டதனால் நீங்கள் கண்ட உண்மையான பலன் குறித்தும் உங்கள் கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டிய தொலைபேசி எண் 96 77 71 67 30.
வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியினை 90.4 ஷியாமளா வாணி அலைவரிசையிலும் www.shyamalaவாணி.in என்ற இணையதள முகவரியிலும் நேர்கள் கேட்டு பயன்பெறலாம். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சிகளை www.i-radiolive.com என்ற இணையதளத்தில் நேர்கள் நிகழ்ச்சியினை எப்போது வேண்டுமானாலும் பதிவிறக்கம் செய்து கேட்டு பயன்பெறலாம். வணக்கம். புதுக்கம்மாயில இருந்து சாந்தி பேசுறேன் சார், வளையங்குளத்துல இருந்து. என்ன படிச்சிருக்கீங்கம்மா? 8 படிச்சிருக்கோம் சார். நீங்க கணக்கு எப்படி போடுவீங்க? கூட்டல் பெருக்கல் போடுவோம் சார். சரி, எந்த கணக்கு உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்டா வரும்? பாஸ்டா ஓரளவுக்கு வரும் சார், கொஞ்சம் எல்லா கணக்கு. சரி, கூட்டல் கணக்கு தான் சார் கொஞ்சம் பாஸ்டா வரும். சரியா சொன்னீங்க. உங்களுக்கு கேள்விகள் கேட்குறேன். சொல்லுங்க. ஒரு குடோன்ல 5 பருப்பு மூடைகள் இருக்குது. சொல்லுங்க சார். ஒவ்வொரு மூடையிலையும் 25 கிலோ இருக்குது. சொல்லுங்க சார். இப்போ அந்த 5 மூடைகளையும் சேர்த்தா மொத்தம் எத்தனை கிலோ? 125 கிலோ சார். சரி, பதில எப்படி சொன்னீங்க? பெருக்கல் மூலமா சொன்னோம் சார். கூட்டல் தான் ரொம்ப எளிமையா ஈஸியா வரும்னு சொன்னீங்க, ஃபாஸ்டா வரும்னு சொன்னீங்க. நோட்டு கையில வச்சிருக்கேன் சார். சரி, அப்போ எதால பெருக்கினீங்க? 25 வந்து 5ஆல பெருக்கணும் சார். நல்ல பதில் சொன்னீங்கம்மா. அடுத்த கேள்வி உங்களுக்கு. சொல்லுங்க சார். மல்லிகா தினம் வீட்டுக்காக 50 கிராம் பருப்பு வாங்குறாங்க. சொல்லுங்க சார். 3 நாள்ல அவங்க எவ்வளவு கிராம் பருப்பு வாங்கியிருப்பாங்க? 150 கிலோ வாங்கியிருப்பாங்க சார். 150 கிலோவா இல்ல கிராமா? கிராம் சார். சரி, கணக்குல அலகுகள் வந்து எப்போதுமே முக்கியம், அதாவது யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. கிராம், கிலோ, லிட்டர், மீட்டர், சென்டிமீட்டர், இது எல்லாமே அலகுகள், அது ரொம்ப முக்கியம். சரிங்க சார். சரி, அடுத்தது கேக்குறேன். இது போல அவங்க ஒரு வாரத்துக்கு வாங்கினாங்கன்னா மொத்தம் எவ்வளவு பருப்பு வாங்கியிருப்பாங்க? ஒரு வாரத்துக்கா சார்? ஆமாங்கம்மா, 350 கிராம் சார். சரியா சொன்னீங்க. அடுத்து ஒரு கேள்வி உங்களுக்கு கேக்குறேன். ஒரு கிலோனா எத்தனை கிராம்? ஒரு கிலோண்டா 1000 கிராம் சார். நல்லா தெரியுமா? தெரியும் சார். அப்போ அரை கிலோவுக்கு எத்தனை கிராம்? 500 கிராம் சார். 1/4 கிலோவுக்கு? 250 கிராம் சார். சரியா சொன்னீங்கம்மா. உங்களுக்கு வாய்ப்பாடுகள்லாம் தெரியுமா? தெரியும் சார். எந்த வாய்ப்பாடு உங்களுக்கு நல்லா தெரியும் சொல்லுங்க. 1ல இருந்து 10 வரையும் ஓரளவுக்கு தெரியும் சார். 4வது வாய்ப்பாடு சொல்றீங்களா? 4வது வாய்ப்பாடா சார்? சொல்லுங்க. சொல்றேன் சார். 1 நாங் 4, 2 நாங் 8, 3 நாங்க 12, 4 நாங்க 16, 5 நாங் 20, 6 நாங் 24, 7 நாங் 28, 8 நாங்க 32, 9 நாங்க 36, 10 நாங்க 40. சரியா சொன்னீங்கம்மா. கணக்குல நீங்க எதுவும் கடினம்னு ஃபீல் பண்றீங்களா? இல்ல சார். எல்லா கணக்குகளும் உங்களுக்கு ஈஸியானது. ஈஸியா போடுவோம் சார் ஓரளவுக்கு. சரி, நீங்க வீட்ல கணக்கு எங்கெல்லாம் பயன்படுத்துறீங்க? கடையில பொருள் வாங்குறோம் சார். சரி, அங்க பயன்படுத்துவோம் சார். சரி, துணிமணி எடுக்கிறோம் சார். சரி, கம்மல் இப்படி எடுக்கிறோம்ல சார். சரி, வேற? அதுல பயன்படுத்துவோம். சரிம்மா, நல்லா சொன்னீங்க. ஷியாமளாவாணி 90.4 சமுதாய வானொலியில் கணித வினாடி வினா, நாடக கணிதம், கணித கலந்துரையாடல், கற்றலும் கற்பித்தலும், களப்பணியில் கணிதம், தொலைபேசி வழி நேரடி கணித கலந்துரையாடல், இதுபோன்ற பல நிகழ்ச்சிகள் வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறலாம். நிகழ்ச்சியை நன்றாக கேளுங்கள். ஒளிபரப்பான நிகழ்ச்சிகள் குறித்து மாதந்தோறும் கேள்விகள் கேட்கப்படும். சரியான பதில் கூறுபவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவிற்காக எங்களின் வானொலி நிலையத்திற்கு நீங்கள் வந்திருந்த போதும், நாங்கள் உங்களை தேடி வந்து உங்களிடத்தில் ஒளிப்பதிவினை பதிவு செய்த போதும் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும், இந்நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பகுதிகள் குறித்தும், நீங்கள் எதிர்பார்க்கும் மாற்றம் குறித்தும்
நிகழ்ச்சியை கேட்டதனால் நீங்கள் கண்ட உண்மையான பலன் குறித்தும் உங்களின் கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டிய தொலைபேசி எண் 96 77 71 67 30. வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியினை 90.4 சியமலவாணி அலைவரிசையிலும் www.சியமலவாணி.in என்ற இணையதள முகவரியிலும் நேர்கள் கேட்டு பயன்பெறலாம். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சிகளை www.i-radiolive.com என்ற இணையதளத்தில் நேர்கள் நிகழ்ச்சிகளை எப்பொழுது வேண்டுமானாலும் பதிவிறக்கம் செய்து கேட்டு பயன்பெறலாம். வணக்கம் சார். வணக்கம்மா, என்ன படிச்சிருக்கீங்க? நான் 8th முடிய படிச்சிருக்கேன். உங்களுக்கான கேள்விகள் இப்போ, ஒரு லிட்டர்னா எத்தனை மில்லி? 1000 மில்லி சார். சரியா சொன்னீங்க. இதை வச்சு தான் உங்களுக்கு நான் சில கணக்குகள் கேட்க போகிறேன். என்ன 1/2 லிட்டரு 32 ரூபான்னு ராணி வாங்குறாங்க, அப்போது 1 லிட்டர் எவ்வளவு? 64 ரூபாங்க சார். சரி, இதே போல் இப்போ 2 லிட்டர் வாங்குறாங்கன்னா எவ்வளோ ரூபா? 1 லிட்டருக்கு பதில் சொல்லிட்டீங்க, அப்போ 2 லிட்டருக்கு 128 ரூபா சார். சரியா சொன்னீங்கம்மா. நீங்கள் இப்போ கூட்டி சொல்லிக்கிறீங்க, அப்படி தானே? ஆமாங்க சார். இதே பெருக்கியே பதில சொல்லலாம். 64 2ஆல் பெருக்கினா எத்தனை அப்படின்னு சொல்லலாம். எப்படி பெருக்குவீங்க? பெருக்க தெரியுமா? தெரியும் சார். சொல்லுங்க, எப்படி பெருக்கி பதில் கண்டுபிடிங்க பார்க்கலாம். 64 2ஆல பெருக்கணும். 4 2 முத பெருக்குவீங்களா? ஆமாங்க சார். பெருக்கினா என்ன வரும்? 8 சார். சரியா சொன்னீங்க. அதே போல 6ஐயும் 2ஐயும் பெருக்கினா 12 சார். அப்போ 64ஓட 2 பெருக்கினா 128. சரியா? ஆமாங்க சார். சரி, உங்களுக்கு எது கூட்டுறது தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வருமா இல்லை பெருக்கிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வருமா? கூட்டுறது தான் சார். கூட்டலும் பெருக்கலும் கிட்டத்தட்ட ஒன்று போல தான், ஆனால் பெருக்கல் வந்து ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். சரி, அடுத்த கணக்கு கேட்குறேன். ஒரு டசனில் எத்தனை இருக்கும்? 15ன்னு சொல்கிறாங்க. இது சரியா தப்பா? தவறு சார். ஏன்? 12 தான் சார். சரி, ஒரு டசனில் 12னா 3 டசனில் எவ்வளோ இருக்கும்? 26 சார். சரி, இதே இன்னொரு 3 டசன் அப்படின்னா இப்போ மொத்தம் எத்தனை இருக்கும்? 72 சார். கணக்குகள்லாம் புரியுதா உங்களுக்கு? புரியுது சார். சரி, நீங்கள் கொஞ்சம் சிரமப்படுறதுன்னா அப்படின்னா எந்த கணக்கு சொல்வீங்க? பெருக்கல் சார். பெருக்கல். கொஞ்சம் பெரிய அளவுகளில் எண்கள் இருந்தால் அதை பெருக்கிறதுக்கு கடினமாக இருக்குன்னு சொல்ல வரீங்க. ஆமாங்க சார். சரி, அடுத்த கணக்கு உங்களுக்கு. ஒரு டசன் வாழைப்பழம் 68 ரூபான்னா 2 டசனுக்கு எவ்வளவு? 136 ரூபாங்க சார். இன்னொரு அரை டசனுக்கு கூட்டுங்க, இப்போ மொத்தம் எவ்வளோன்னு சொல்லுங்க. 170 ரூபா. சரியா சொன்னீங்கம்மா, பதில் சொன்னீங்க, நல்லா சொன்னீங்க, பிழைகள் எதுவும் இல்லை, ரொம்ப நன்றி. சியமலவாணி 90.4 சமுதாய வானொலியில் கணித வினாடி வினா, நாடக கணிதம், கணித கலந்துரையாடல், கற்றலும் கற்பித்தலும், களப்பணியில் கணிதம், தொலைபேசி வழி நேரடி கணித கலந்துரையாடல், இது போன்ற பல பகுதிகள் வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறலாம். நிகழ்ச்சியை நன்றாக கேளுங்கள். ஒளிபரப்பான நிகழ்ச்சிகள் குறித்து மாதந்தோறும் கேள்விகள் கேட்கப்பட்டு சரியான பதில் கூறுபவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியின் பதிவிற்காக எங்களின் வானொலி நிலையத்திற்கு நீங்கள் வந்திருந்த போதும், நாங்கள் உங்களை தேடி வந்து உங்களிடத்தில் ஒளிப்பதிவினை செய்த போதும் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும், இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பகுதிகள் குறித்தும், நீங்கள் எதிர்பார்க்கும் மாற்றம் குறித்தும், நிகழ்ச்சியினை கேட்டதனால் நீங்கள் கண்ட உண்மையான பலன் குறித்தும் உங்களின் கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டிய தொலைபேசி எண் 96 77 71 67 30. வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியினை
90.4 ஷியாமளவாணி அலைவரிசையிலும் www.ஷியாமளவாணி.in என்ற இணையதள முகவரியிலும் நேயர்கள் கேட்டு பயன்பெறலாம். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சிகளை www.i-radiolive.com என்ற இணையதளத்தில் நேர்கள் நிகழ்ச்சிகளை எப்போது வேண்டுமானாலும் பதிவிறக்கம் செய்து கேட்டு பயன்பெறலாம். வணக்கம். நான் வெள்ளையம்மாள் பேசுறேன் சார். என்ன படிச்சிருக்கீங்கம்மா? 10th படிச்சிருக்கேன் சார். நீங்க எல்லாருமே 8, நீங்க 2 கூட படிச்சிருக்கீங்க 10th. ஆமா சார். சரி, உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்? தமிழ் சார். தமிழ். கணக்குலாம்? கணக்கு ஒரு அளவுக்கு. எனக்கு தமிழும் சோசியல் தான் சார் ரொம்ப பிடிக்கும். கணக்குல எந்த அளவுக்கு நீங்க இப்போ முயற்சி பண்ணி பதில் சொல்றீங்கன்னு பார்க்கலாம். உங்களுக்கான கணக்குகள் நம்ம அளவீடுகள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கேன் சார். எதால அளப்பாங்க? உதாரணத்துக்கு திரவ பொருட்கள் அப்படின்னு வச்சுக்கிருவோம். திரவ பொருள்கள்ல என்னென்ன இருக்கு? பால், தண்ணீர், வெண்ணெய். நீங்க சொன்ன வரைக்கும் சரி. இதையெல்லாம் எந்த அளவைகளால அளப்பாங்க? லிட்டர் கணக்கு சார். லிட்டர். மில்லி கணக்குல எல்லாம் அளக்க மாட்டாங்களா? மில்லி கணக்குல அளப்பாங்க சார். சரி, அந்த அளவுக்கு பயன்படக்கூடிய அந்த இது இருக்கு பாருங்க, உலக்கு அப்படின்னு சொல்லுவோமா நம்ம? ஆமா சார். அது எந்தெந்த அளவுகள்ல இருக்கும்? 1/4 லிட்டர். 1/4 லிட்டர் இருக்குமா? 200 50 இருக்குமா? 50, 100, 200. சரி. 500. சரி. அதுக்கப்புறம் 1 லிட்டர். 1000 அப்படின்னா 1 லிட்டர். 1 லிட்டர். சரி. 1 லிட்டர் பாலுடைய விலை 40 ரூபாய். சரிங்க சார். 5.5 லிட்டருக்கு எவ்வளவு? 5.5 லிட்டரா சார்? ஆமாங்கம்மா. 220. எப்படி பதில் கண்டுபிடிச்சிங்க? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். கூட்டி கண்டுபிடிச்சேன் சார். அதான் எப்படி கண்டுபிடிச்சிங்க? 1 லிட்டருக்கு 40 ரூபா சார். சரி. 5 லிட்டருக்கு 200 ரூபா சார். சரி. 1/2 லிட்டருக்கு 20 ரூபா சார். சரி, அப்போ 200ஐயும் ஒரு 20ஐயும் கூட்டினா 220 ரூபாய். 220 ரூபா சார். சரியான பதில் சொன்னீங்க. ஷியாமளவாணி 90.4 சமுதாய வானொலியில் கணித வினாடி வினா, நாடக கணிதம், கணித கலந்துரையாடல், கற்றலும் கற்பித்தலும், களப்பணியில் கணிதம், தொலைபேசி வழி நேரடி கணித கலந்துரையாடல், இது போன்ற பல பகுதிகள் வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறலாம். நிகழ்ச்சியை நன்றாக கேளுங்கள். ஒளிபரப்பான நிகழ்ச்சிகள் குறித்து மாதந்தோறும் கேள்விகள் கேட்கப்பட்டு சரியான பதில் கூறுபவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியின் பதிவிற்காக எங்களின் வானொலி நிலையத்திற்கு நீங்கள் வந்திருந்த போதும், நாங்கள் உங்களை தேடி வந்து உங்களிடத்தில் ஒளிப்பதிவினை பதிவு செய்த போதும் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும், இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பகுதிகள் குறித்தும், நீங்கள் எதிர்பார்க்கும் மாற்றம் குறித்தும், நிகழ்ச்சியினை கேட்டதனால் நீங்கள் கண்ட உண்மையான பலன் குறித்தும் உங்கள் கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டிய தொலைபேசி எண் 96 77 71 67 30. வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியினை 90.4 ஷியாமளவாணி அலைவரிசையிலும் www.ஷியாமளவாணி.in என்ற இணையதள முகவரியிலும் நேர்கள் கேட்டு பயன்பெறலாம். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சிகளை www.i-radiolive.com என்ற இணையதளத்தில் நேர்கள் நிகழ்ச்சியினை எப்போது வேண்டுமானாலும் பதிவிறக்கம் செய்து கேட்டு பயன்பெறலாம். வணக்கம், உங்க பேரு? விசாலாட்சி. சரி, என்ன படிச்சிருக்கீங்க? 8th ஸ்டாண்டர்ட். 8. உங்களுக்கான கணக்கு இப்போ ஒரு போட்டோ பிரிண்ட் எடுக்கிறதுக்கு 7 ரூபாய் சொல்றாங்க.
சரிங்க 10 ஃபோட்டோ பிரிண்ட் எடுக்கணும்னா எவ்வளவு ரூபா? 70 ரூபா சார். எப்படி பதில் சொன்னீங்க? 7 தடவை 10 கூட்டினீங்களா இல்லை ஸ்ட்ரைட்டாக 70ன்னு சொல்கிறீங்களா? 7ஓட சைவர் சேர்த்து 70 பேருக்கும். பரவாயில்லையே, ஏற்கனவே முருகேஸ்வரிக்கு சொல்லி கொடுத்த அந்த ஷார்ட்கட் மெத்தடை நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்க. ரொம்ப நல்லது. அடுத்தது இதோட ஒரு 5 ஃபோட்டோ இப்போ எக்ஸ்ட்ராவாக எடுக்கிறீங்க. இப்போ மொத்தம் எவ்வளோ ஆகும்? ரெண்டும் சேர்த்து இருக்கிற ஒரு 70, இப்போ நீங்கள் புதுசாக எடுக்க போகிற 5க்கும் சேர்த்து மொத்தம் எவ்வளவு? 105 ரூபா சார். 5 ஃபோட்டோக்கு தனியாக எவ்வளோன்னு சொல்லுங்கள். 35 ரூபா. அப்போ 70ஐயும் ஒரு 35ஐயும் கூட்டினால் 105 ரூபாய். 105 ரூபா. சரியா சொன்னீங்கம்மா. இந்த கிராம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதை எதெல்லாம் அளக்குறாங்க? கிராம், தங்கம், வெள்ளி. சரி, வேற? பருப்பு, அரிசி, சீரகம், மளிகை சாமான் எல்லாம் அளப்பாங்க. மளிகை சாமான்கள்லாம் அளப்பாங்க. அதுக்கு அளக்குறதுக்கு அந்த படிக்கல் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது எதுலாம் இருக்கும்? படிக்கல் அளவுகளா சார்? ஆமாங்கம்மா. 50, 100. சரி. 250, 500. 250 இருக்கும். சில இடங்கள்ல 200 பிளஸ் தனியா ஒரு 50 இருக்கும். இருக்கு. 500, அதுக்கடுத்து 1000. 1000மா 1 கிலோவா? 1 கிலோக்கு 1 கிலோ. சரியா சொன்னீங்க. உங்களுக்கு என்ன வாய்ப்பாடுகள்லாம் தெரியும்? நல்லா தெரியும். எங்களுக்கு தெரியும். 1ல இருந்து 10. 8ஆம் வாய்ப்பாடு சொல்றீங்களா? சொல்லுங்க. 1 8, 2 16, 2 24, 4 32, 5 40, 6 48, 7 52, 8 64, 9 76, 98, 72. சரி. 80. சரி, நல்லா சொன்னீங்க. நீங்க தங்கம், வெள்ளி அப்படின்னு சொல்றீங்க. இந்த பவுன் அப்படின்னு சொல்றாங்களே, ஒரு பவுன்னா எத்தனை கிராம் தெரியுமா? ஒரு பவுன்னா 8 கிராம். அரை பவுன்னா 4 கிராம். சரி. இப்போ 40 கிராம் உங்க கையில இருக்கு அப்படின்னா அது எத்தனை பவுனுக்கு சமம்? 40 கிராம் சார். 5 பவுன். யார் சொல்லி கொடுத்தாங்க? 5 பவுன் சரிதானா? 5 பவுன் சரிதான் சார். சரி. ஒரு பவுனுக்கு 8 கிராம் அப்படின்னா 5 பவுனுக்கு 8 40. 40 கிராம். நீங்க 8ஆம் வாய்ப்பாடு சொன்னீங்க இல்லையா, அதை வச்சு ஒரு கேள்வி கேட்டேன். நல்ல பதில் சொன்னீங்க. இதுவரையும் வளையங்குளம் புதுக்கம்மாயிலிருந்து பேசினவங்க எல்லாருமே கேட்ட கேள்விகளுக்கு சரியான பதில் சொன்னாங்க. இன்றைய தினம் வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில தொலைபேசி வழியே கணிதம் பகுதியில் நிறைய கேள்விகள் மக்களுக்கு கேட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் பேசினாங்க. கேட்ட கேள்விகளுக்கு எல்லாருமே சரியான பதில் சொன்னாங்க. எப்படி பதிலை கொண்டு வந்தாங்கன்ற விளக்கத்தையும் சொன்னாங்க. அதில் நாம் இன்னைக்கு முக்கியமாக பேசினது கிராம், கிலோ இதெல்லாம் சம்மந்தமாக பேசணும். அதுக்கப்புறமா அளவீடுகள் அப்படின்னு வரும்போது இந்த திரவ பொருட்களை எதெல்லாம் அளக்குறோம் அப்படின்றதுக்கும் பதில் சொன்னாங்க. லிட்டர், 100, 200, 200, ஒரு 50, ஒரு 500, ஒரு 1000 இப்படின்லாம் பதில் சொன்னாங்க. நல்ல பதிலாக இருந்தது. வாய்ப்பாடுகள் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் முதல்ல முருகேஸ்வரி அவங்களுக்கு பேசும்போது இந்த ஷார்ட்கட் மெத்தட் நம்ம சொல்லி கொடுத்தோம். உதாரணத்துக்கு 10ஓட வேற எந்த 10, 100 இந்த மாதிரி எண்களை பெருக்கினா 0 மட்டும் சேர்த்தா போதும் அப்படின்ற ஒரு எளிமையான முறையும் சொன்னோம். அதை பயன்படுத்திக்கிட்டு அடுத்து இருக்கிறவங்களும் அதற்கான சரியான பதிலை சொன்னாங்க. எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றிகள். இதுவரையும் நீங்க கேட்டது ஷியாமலாவாணி 90.4 சமுதாய வானொலியில் வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் தொலைபேசி வழியே கணிதம். நிகழ்ச்சிக்கு ஒலிப்பதிவு ஜி. திருமலை செல்வம், களப்பணியில் உதவி தனம். இவர்களோடு அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது வினோத்குமார். நன்றி நேயர்களை, மீண்டும் சந்திக்கலாம். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியினை 90.4 ஷியாமலாவாணி அலைவரிசையிலும் www.ஷியாமலாவாணி.in என்ற இணையதள முகவரியிலும் நேர்கள் கேட்டு பயன்பெறலாம். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சிகளை www.i-radiolive.com என்ற இணையதளத்தில் நேர்கள் நிகழ்ச்சியினை எப்போது வேண்டுமானாலும் பதிவிறக்கம் செய்து கேட்டு பயன்பெறலாம். ஷியாமலாவாணி 90.4
90.4 சமுதாய வானொலியில் இதுவரை நீங்கள் கேட்டது வானொலி மூலம் கணிதம் கற்போம். இந்நிகழ்ச்சிக்கு ஊக்கம் மற்றும் ஆதரவு வழங்கியோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பு குழுமம், புதுடெல்லி.